Purchase. Buying of goods with the intention of resale. அதாவது பர்ச்சேஸ்னா பையிங் சம்திங், ஒரு பொருள் வாங்குறது. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வாங்குறதுனா அதை 2 கேட்டகரிக்காக வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அந்த பொருளை ரா மெட்டீரியலாக வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படியே ரீசேல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிஸ்னஸில் ரீசேல் பண்ணுறதுக்காக சப்ளையர்கிட்ட இருந்து மைக்ரோவேன், டோஸ்டர், மிக்சி, டிஷ்வாஷர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்குகிறோம். இதெல்லாம் பிஸ்னஸ்க்குள்ளே வருது. வாங்கினது எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை, ரீசேல் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் பிஸ்னஸோட ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். செகண்ட் கேட்டகரி என்னென்னா, ஒரு பொருளை தன்னோட பிஸ்னஸ் யூஸ்க்காக வாங்குவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் வாங்கினது ரீசேல் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப்பில் மேபி பில் போடுறதுக்கும், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இந்த பர்ச்சேஸ் எல்லாமே 2 பேசிஸில் நடக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று கிரெடிட். கேஷ் பர்ச்சேஸாக இருந்தால் கேஷ் வில் பி பெய்ட் இமீடியட்லி. பொருளை வாங்கும் பொழுது அப்பயே இமீடியட்டாக கேஷை பேமெண்ட் பண்ணிடுவோம். இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் வில் பி பெய்ட் லேட்டர் டு த சப்ளையர், அதாவது கிரெடிட்டார். கிரெடிட்டார்னால் நமக்கு கடன் கொடுத்தவங்க. சப்ளையர்கிட்ட கூட்ஸ் வாங்கிட்டு 2 மந்த் கழிச்சு தரேன், 3 மந்த் கழிச்சு தரேன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் தாண்டி தான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அப்போது ஒரு பொருளை வாங்கிட்டு திருப்பி அந்த சப்ளையருக்கு நம்ம கேஷ் கொடுக்கல அப்படின்னா அந்த சப்ளையர் கிரெடிட்டார் ஆயிடுறாங்க. ஸோ கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சரி, நம்ம பார்த்த 2 கேட்டகரியில் டிரான்சாக்ஷன் கொடுத்தா எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுவோன்னு பார்க்கலாம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். கேஷ் கொடுத்து கூட்ஸ் வாங்கியிருக்கோம். பொதுவாக கூட்ஸ்னால் நம்ம பிஸ்னஸில் என்ன மாதிரியான ப்ராடக்டை டீல் பண்ணுதுன்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் கூட்ஸு. அதே மாதிரி ஃபர்னிச்சர் மார்ட் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டேபிள், சேரு, காட்டு இதெல்லாம் கூட்ஸு. ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் கொடுத்த 2 அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ், எதெல்லாம் ரீசேல் பண்ணுறதுக்காக வாங்குகிறோமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் அப்படிங்கிற காமன் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் கொண்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இன்னொன்று, அந்த பொருளை எப்படி வாங்கியிருக்கோம், கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிளாஸிஃபை பண்ணணும். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டு கீழே வரும். பிகாஸ் நாமினல் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் எல்லாம் சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட். கேஷுங்கிறது அசட், ஸோ ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும். அடுத்தது அப்ளை ரூல். ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுனால கேஷ் வெளியே போகுது. ஸோ ரியல் அக்கௌண்ட் படி வாட் கோஸ் அவுட் இஸ் கிரெடிட். அதனால் டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்த்தது கேஷ் டிரான்சாக்ஷன். பிகாஸ் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ், அப்போது கேஷ் கொடுத்து கூட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி கிரெடிட் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ. அப்போது மிஸ்டர் ஏ அப்படின்றவங்கள்ட்ட கூட்ஸ் வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ மிஸ்டர் ஏ கூட்ஸை சப்ளை பண்ணுறாரு, நம்ம காசு கொடுக்கல. ஸோ அப்போ மிஸ்டர் ஏ கிரெடிட்டார். கடன் கொடுத்துருக்கவங்கள கிரெடிட்டார்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ். ஸோ கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணதில் எந்த மாற்றமும் இல்லை, அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தான். அது நாமினல் அக்கௌண்ட்டு கீழே தான் வரும். இது எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்குள்ளே தான் வரும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் நம்ம பண்ணது படியே இருக்கட்டும். இப்போ சேஞ்சஸ் நம்ம எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேஷில் வாங்கலை, கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம். மிஸ்டர் ஏட்டேருந்து கிரெடிட்டுக்கு பொருளை வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு அக்கௌண்ட் மிஸ்டர் ஏ. நெக்ஸ்ட் இதை கிளாஸிஃபை பண்ணணும். இந்த டெப்டார், கிரெடிட்டார் இவங்க எல்லாமே பர்சன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ இது பர்சனல் அக்கௌண்ட். இவங்க ரிசீவரா கிவ்வரா? கூட்ஸை கொடுக்கறதுனால அவங்க கிவ்வர். நம்ம கூட்ஸை வாங்குகிறோம், மிஸ்டர் ஏ கூட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஹீ இஸ் அ கிவ்வர். ஸோ கிரெடிட் சைடில் போடணும் டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த செகண்ட் கேட்டகரி, ஒரு பொருளை தன்னோட பிஸ்னஸ் யூஸுக்காக வாங்குறது. எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. ஓகே, அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுறக்கூடாது.
பிகாஸ் பர்ச்சேஸ்டு கூட்ஸ்ன்னு வந்தால் தான் அதை ரீசேல் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ அந்த கூட்ஸ் எல்லாம் காமனாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி போடுவோம். இப்போது இந்த ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர் இதெல்லாம் இந்த ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப்புக்கு கூட்ஸ் கிடையாது. மேபி அவங்களோட பிஸ்னஸ் யூஸ்க்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போடவே கூடாது. என்ன அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டில் தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இன்னொன்று கேஷ் கொடுத்து அந்த ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கனால கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டை கிளாஸிஃபை பண்ணிடலாம். நமக்கு தெரியும் அசட்ஸ் எல்லாம் ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டும் ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். அடுத்தது கேஷும் ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட் அப்ளை த ரூல். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஃபர்னிச்சர் நம்மளோட பிஸ்னஸ்குள்ளே வருது, ஸோ கம்ஸ் இன், ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். அதுக்காக கேஷ் கோஸ் அவுட், ஸோ கேஷ் நம்மளோட பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகுது, ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்ம பார்த்த கேஷ் ட்ரான்சாக்ஷன்லேயே ஒரு கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பார்த்துடலாம். பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃப்ரம் மிஸ்டர் ஏ. ஸோ இதில் ஃபர்னிச்சர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன அசட் வாங்கியிருக்கோமோ அந்த அசட் நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதையே தான் எழுதணும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அது அசட் அப்படிங்கிறதுனால ரியல் அக்கௌண்ட். ஸோ நம்ம வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இப்போ ஃபர்னிச்சர் நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ளே வருது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். இப்போ இந்த ஃபர்னிச்சர் வாங்கினதுக்காக நான் கேஷ் கொடுக்கல, அங்கே அந்த பர்டிகுலர் சப்ளையர் நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாவே அது கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான். ஒரு டிரான்சாக்ஷனில் சப்ளையர் நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது கிரெடிட் டிரான்சாக்ஷனாக தான் எடுத்துக்கணும். மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் இப்போ கிரெடிட்டார். ஸோ மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் ஃபர்னிச்சர் நம்மளுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு, ஆனால் நம்மக்கிட்ட இருந்து அவர் கேஷ் வாங்க கிடையாது. ஸோ ஹீ இஸ் அ கிரெடிட்டார். அப்போ ஒரு அக்கௌண்ட் என்னது? மிஸ்டர் ஏ. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த டெப்டார் கிரெடிட்டாரில் யார்? பர்சன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டு கீழே வருவாங்க. ஸோ இங்கே ஃபர்னிச்சர் அவங்க கொடுத்ததுனால ஹீ இஸ் அ கிவர். ஸோ கிரெடிட் சைடில் அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணணும், டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட். நம்ம ஏன் இந்த நேம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்யூச்சரில் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். இதே கேஷுக்கு நம்ம வாங்கியிருந்தோன்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி முடிச்சிருவோம். நான் ஃபர்னிச்சர் வாங்கினேன், உனக்கு கேஷ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போது அவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்கினதுனால இந்த ஃப்யூச்சரில் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம திருப்பி இந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால மிஸ்டர் ஏ அக்கௌண்ட்டுன்னு சொல்லி அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணுறோம். சரி, இப்போது கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷனை வச்சு ரீசேல் பண்ணுறதுக்காக கூட்ஸ் வாங்கினாவோ இல்லை அவங்களோட யூஸ்க்கு சொந்த யூஸுக்கு கூட்ஸ் வாங்கினாவோ எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஆர் ரிட்டர்ன்டு டு சப்ளையர். அதாவது பிஸ்னஸ் சப்ளையர்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை திருப்பி சப்ளையருக்கே ரிட்டர்ன் பண்ணுறது, அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கூட்ஸ் டேமேஜாக இருந்துச்சுனாவோ இல்லை குவாலிட்டி சரியில்லை அப்படின்னாவோ இல்லை குவான்டிட்டி அதிகமாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னாவோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இதை தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ரிட்டர்ன்டு டு மிஸ்டர் ஏ. இல்லைன்னா இந்த மாதிரியான கொஸ்டினை கூட்ஸ் ரிட்டர்ன்டு டு மிஸ்டர் ஏன்னு கூட கேட்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஆக மொத்தத்தில் மிஸ்டர் ஏ அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒன்று கூட்ஸ் ரிட்டர்ன் ஆகுது, ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். இன்னொன்று அந்த சப்ளையர் நேம் மிஸ்டர் ஏ அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கிளாஸிஃபை. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டும் நாமினல் அக்கௌண்ட் கீழே தான் வரும். பிகாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் மேட் ஆகும், அதனால் டெபிட் சைடில் போட்டுட்ருந்தோம் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸில். இப்போ இது திருப்பி ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறதுனால இது எக்ஸ்பென்சஸ் குறையுது, நமக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ் குறையுது, அதனால் ஆப்போசிட் சைடான கிரெடிட் சைடில் போடுறோம். ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்னொன்று மிஸ்டர் ஏ அக்கௌண்ட். ஸோ இவங்க பர்சன் அப்படிங்கிறனால பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வருவாங்க. ரிட்டர்ன் பண்ண கூட்ஸை இவங்க தான் ரிசீவ் பண்ணுறாங்க, அதனால் டெபிட் த ரிசீவர். மிஸ்டர் ஏ கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கியிருக்கோம், கூட்ஸ் டேமேஜாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அப்போ அந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க அவங்க பேர். அப்போது மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் டெபிட் சைடில் போடணும். மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்.